ஹலோ யாரு? இங்கே தான் கேட்க சொல்லிட்டு என்ன பண்றான்னு பார்க்கலாம். இரு ஹலோ சவுண்ட நிறுத்திட்டான்டா. விழுந்துட போறா. விழுந்தாலும் பரவாயில்ல, பார்த்தா இவன் கையில சாவ கூடாதா. கேளு கேளு கேளு. அவன் உள்ளதான் இருக்கான், ஓகேவா? உள்ளார சவுண்ட் தெரியாதா? ஏதாச்சும் பண்ணிட போவாங்க. வாடா கிளம்புறான். நான் சொல்றேன் போய் நான் கிளம்பலாம்டா. லூசு போலாம். ஆக்சுவலாக எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எங்கே போனானே தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி மாதிரி இந்த வீடியோவால் நாங்கள் மனதளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டோம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது வேட்டைக்கு போகலாமா? இந்த எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்தா தான் இந்த எபிசோட உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் எபிசோடோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம போயிட்டு செக் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனல் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஷவுட் அவுட். உங்க வீட்டில் நடக்கிற பர்த்டே பார்ட்டி, மேரேஜ் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் பெஸ்ட் அண்ட் சீப்பான பிஸ்கட்ஸ், சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நீங்க ஆஃபர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த ப்ரோமோ. JKR ஸ்பைசஸ்னு புதுசா ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஷாப்ல உங்களுக்கு தேவையான பிஸ்கட்ஸ், சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ் அண்ட் சம் கிராசரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் பெஸ்ட் அண்ட் சீப்பா கிடைக்குது. இதோட சேர்த்து இவங்க நிறைய டாய்ஸ் அப்புறம் கிஃப்ட் எல்லாம் பெஸ்ட் அண்ட் சீப்பான பிரைஸ்ல சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம நீங்க பீஸ்ஃபுல்லா ஸ்டே பண்றதுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இவங்க அரேஞ்ச் பண்ணி தராங்க. இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க டோர் டெலிவரி ஃபீச்சரும் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ஷாப்போட ஃபுல் டீடைல்ஸ் அண்ட் லொகேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம போயிட்டு செக் பண்ணுங்க. உங்களோட ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸை கலர்ஃபுல் மெமரிஸாக மாத்திர இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க கிட்ட நீங்க பேய் ஆர்மின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் பட்டீஸ், லெட்ஸ் ஈட் அண்ட் பிளட்டி ஸ்வீட். எந்த சைடு போனா? இந்த சைடு தான் போவோம். எங்க? லெஃப்ட் சைடு. இங்கயா? ஹலோ, பாத்துக்கிறேன்டா. ஏன்டா எப்படி பிடிக்கிற? ஹலோ ஹலோ, மச்சான் ஃபார்மலா ட்ரெஸ் பண்ணிருக்கான்டா. இப்போ டீசன்ட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கான்? இந்த சைடு வந்து தானே வந்தான்னு சொன்னேன். போயிடலாம்டா. இல்லடா, வெளில போயிடலாம். இல்ல இந்த சைடு தானே வந்தான்னு சொன்னேன். ஆளே காணோம். சரிடா, இங்கே தான் வந்தான். அவனுக்கு வேற வழியும் இல்லையடா. ஷார்ட் கட் எதுவும் வச்சிருக்கான். எங்கடா ஷார்ட் கட் இருக்கு? இந்த கக்கூஸ்ல தான்டா உடச்சிட்டு உள்ள போகணும். என்னடா போயிருப்பான்? ரெண்டாவது தடவை மிஸ் ஆகிட்டான்டா. வேணாம் மச்சான், போயிடலாம்டா. ஹலோ, எங்க இருக்கீங்க? ஏன்டா அவனை கூப்பிட்டுட்டு இருக்கேன்? எங்க முன்னாடி வரீங்களா? மச்சான் பயமா இருக்குடா எனக்கு. யார் நீங்க?
சவுண்டே காணோம். ஏய் யாரு மச்சான் அவன்? ப்ளீஸ் எங்க முன்னாடி பயமா வாங்க. இருக்குடா டேய். நீ கூப்பிடாதடா அவனை. எங்க இருக்கீங்க? ஏய் சேஃபா தெரியல எனக்கு. ஏதோ பயமா இருக்குடா. அதுக்குள்ள எங்கடா போயிருப்பான்? தெரியலடா. வேணாம் மச்சான், அவன் இங்கே எங்கேயோ தான் ஒளிஞ்சிருக்கான்னு தெரியுது நல்லா. அவனை ஃபாலோ பண்ணுறான் நல்லா. இதுக்குள்ள தானே போனா நீ பார்த்த? ஆமாம். ஒண்ணுமே இல்லையே, எங்க யாருமே இல்லையே. எங்கே போயிருப்பான்னு தெரியலடா, பயமாக இருக்கா. கையெல்லாம் முதல்ல ஆரம்பிக்க மச்சான். என்ன பண்றது? ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்து அடிச்சிட போகிறான்டா டே. அப்படிலாம் ஆகாது. எதுக்கு அப்படிலாம் திங்க் பண்ணீங்க? பயமாக இருக்கு மச்சான். பார்த்துக்கலாம், எனக்கு லைட்டா ஐடியா தோணுது. எங்கடா போயிருப்பான்? அவன் கண்ணில் சிக்கிறான்னு வச்சுக்கவேன், கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம். அவன்கிட்ட என்னடா பேச சொல்கிறேன்? கண்டிப்பா ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். போனால் நம்ம கூப்பிட்டோம், ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் பண்ணானா ஃபஸ்ட்டு அவன்? அதுக்கு தான் சொல்கிறேன். அவன் யாரும் இருக்கா? இருக்கா? அவனை பார்த்த ஏதோ என்னன்னே தெரியலண்ணா எனக்கு. கட்டாங்க கால ஓடி சவுண்ட் அங்க இருந்தானே கேக்குது. யார் நீங்க? வீடியோ எடுத்து எதுக்குடா போய் எடுத்தான் அவன்? ஏய் ஏதோ பூஜா பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஜாக்கி சான்ல தாத்தா அங்கிள் ரூமா பேபி பேபி பான் பாடுவாங்க. அது மாதிரி இருக்குடா வாய்ஸ். நான் காமெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏய் ஏய் வேணாண்டா மச்சான், பயமா இருக்குடா. அடி வந்து தான் எனக்கு சவுண்ட் கேக்குது. ஓகேவா, ட்ரை பண்ணி பார்ப்போம். வேணாம் மச்சான். ஏய் அவன் என்னடா கிராக்கு பூதியா இருப்பானடா, இப்படி பாடிட்டு இருக்கான். மச்சான் டேய் யாரு? யார் நீங்க? சுத்தி சுத்தி கேக்குதுடா. எங்க கேக்குது? சுத்தி தான்டா கேக்குது. ஓம் நம சிவாய. இங்க தானடா இருக்கும், எங்க இருந்து கேட்கான்னு தெரியலடா. ஹலோ, எங்க இருக்கீங்க? அந்த டோர் ஓபன் பண்ணு. என்ன க்ளோஸ்லயே இருக்கு? ஓபன் பண்ணு. ஓபன் பண்றா. அதெல்லாம் வரமாட்டான்டா. சவுண்டு கேக்குதுடா. தெரியலடா. மேல போய் பாப்போமா? உள்ள இருந்து தானே சவுண்ட் கேக்குது. இல்லடா, சவுண்ட் உள்ள இருந்து தானே கேக்குது. ஆனா உள்ள யாருமே இல்லையே. தெரியல, சுத்தி சுத்தி சவுண்ட் வருது. மேல போய் பாப்போமா? மேல போய் பாக்கலாம். மேலே போய் பாப்போம். மேல எதுவும் அதுக்கு வாய்ப்பு. ஏய் மச்சான், கேட்டியா? சவுண்ட் நின்றுச்சுடா. அதுக்குள்ள எங்க போனான்னு தெரியலையே. ஏய், ஒன்று பண்ணலாமா? நைட் விஷன் கேமரா எடுத்துட்டு வந்திருக்கோம்ல, அதில் மூவ் பண்ணி பார்க்கலாமா? செத்து போயிடுவேன். வேணாம் சொன்னா கேளு. ஏய் வேணாம்டா, ட்ரை பண்ணி பார்க்கலாம்டா. இன்கேஸ் நம்ம எங்கேருந்து வரானே தெரியலடா. பீச் டார்க்கில் நின்றுன்னு வச்சுக்கவேன், கண்டிப்பாக அவன் வருவான். நம்ம அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண வேணாம். ஒளிஞ்சு நின்று என்ன பண்ணுறான்னு அது பார்த்துட்டு கிளம்புரு. இவ்வளோ தூரம் வந்துட்டு கேட்குது. இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம எதையும் மிஸ் பண்ண வேணாம். என்னாச்சு? நீ நைட் விஷன் கேமரா விடு. ஒன்று பண்ணலாம். இங்கே வா.
ட்ரை பண்ணி இங்கே வா இங்கே வா டக்குன்னு வா. நீ டக்கு நைட் விஷன் கேமரா விடு. எங்கே இருக்கானே தெரியலடா. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான்டா நைட் விஷன் கேமரா எடுக்கலாங்கிறேன். இருடா ட்ரை பண்ணி பார்ப்போம், தப்பு கிடையாது. இப்படி ஆக்சுவலாக நாங்கள் நைட் விஷன் கேமராவில் மூவ் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா சத்தியமாக என்ன பண்ணணும்னு தெரியல. நைட் விஷன் கேமரா மூவ் பண்ணியாவது ஒரு ஐடியா கிடைக்கும் எங்களுக்கு லைட்டாக தோணுது. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கையில் வச்சுட்டு ஓட முடியாது. நம்ம அவனை கம்யூனிகேட் பண்ண வேணாம்டா. நம்ம என்ன பண்ணலாம்னு தெரியுமா, நம்ம இருட்டிலே நிற்கலாம். ஒளிஞ்சு நின்று என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஓகேவா, எடுத்துக்கலாம். தெரியும் ஒளிஞ்சு என்ன பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு கிளம்பிடலாம். அதுக்கு தான் சரி. ஓகே படி, நாங்கள் நைட் விஷன் கேமரா செட் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? எங்கடா மச்சான் போனான் அவன்? பார்த்துக்கடா ப்ளீஸ். இப்போ நாங்கள் நைட் விஷன் கேமரா நான் கனெக்ட் பண்ணிட்டேன். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் விஷன் கேமரா மூவ் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும், கண்டிப்பாக ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒளிஞ்சு நின்று அவன்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது வேஸ்ட்டு தான். ஏன்னா அவன் ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேசுகிறான், ஒரு மயிரும் ஒரு கன்றாவே புரிய மாட்டேங்குது. அதனால ஒளிஞ்சு நின்று நம்ம ஒளிஞ்சு நின்று அவன் என்ன பண்ணுறான்னு நம்ம நோட் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். அதுதான் முடிவு பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? என்ன அவன் பேசுறானே தெரியலடா. அதுதான் என்ன லாங்குவேஜ் பேசுறான்னு தெரிஞ்சாலும் அவன் ஏதாவது ஒரு பேசுறான் புரியுதுன்னா நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். அவன் என்ன பேசுறான், என்ன பாஷைன்னு புரியல. அவன் ஃபர்ஸ்ட் பேசுறானா இல்ல வளர்றானா கூட தெரியல. ஓகேவா? தெரியல. அதனால நம்ம ஃபுல்லா இருட்டில் நிக்கலாம். ஒளிஞ்சு நின்று அவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம். ஓகே, சரி ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ளீஸ். ஓகே, லெட்ஸ் கோ நைட் விஷன். படீஸ், இப்போ நாங்கள் பீச் டார்க்கில் நின்றுட்டுருக்கேன். இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி சொன்னது தான், ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு ஐடியா எங்களுக்கு கிடைக்கும். இப்போ கம்ப்ளீட்டாக சவுண்டு ஸ்டாப் ஆகிருக்குல்ல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். படீஸ் கேமரா கூட கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சுல. அதான் நம்ம என்ன ஒரு மணி நிற்க வேண்டாம். ஓகேவா? டக்கு நம்ம என்ன பிளான் பண்ணோமோ அதை முடிச்சுட்டு கிளம்பிடுறோம். ஓகேவா? அமைதியாரா, கேக்குது, அமைதியாரு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஃபாலோ பண்ணலாம் வா. பேசுறா, சவுண்டா பேசாத. இது எனக்கு ட்ராப்னு தோணுதா? பார்த்து வா, இருட்டில் நடந்து போயிட்டு இருக்கோம். ஃப்ரேம் பார்த்து நடந்து வா. ஓகேவா? எங்கேயும் கால் வச்சு கீழே விழுந்துடாத, இடம் மோசமாக கிடக்கும். பார்த்துக்கலாம். மேலே இருந்து தானடா சவுண்ட் கேட்டுச்சு. மேலே போய் பார்க்கறது தான்டா மரியாதை. நம்ம அவனை எதுவும் பண்ணாத வரைக்கும் அவன் நம்மளை எதுவும் பண்ண மாட்டான்டா. வாடா. ப்ளீஸ். ஆக்சுவலாக எங்களுக்கு சடனாக டொம்முன்னு சவுண்டு கேட்டுச்சு. இங்கே மேலே இருந்து தான் கேட்டுச்சு. என்னென்னு போய் பார்க்கலாம். ப்ளீஸ். ஏன்னா பார்த்து வாடா. பார்த்துக்கலாம். எனக்கு மட்டும் என்ன தெரியுமாடா? கீழே பார்த்தோம், இந்த சைடு போனா
மறுபடியும் 2 சைடு ஆட்டம் காட்டிட்டான். எந்த சைடு தான் இப்போ போனானே தெரியல. மேலதான் சவுண்டு கேட்குதா? ஆமாண்டா. என்ன பண்ணிட்டு ஹலோ சவுண்ட நிறுத்திட்டான்டா. டே விழுந்துட போறா. விழுந்தாலும் பரவாயில்ல பார்த்தா இவன் கையில சாவ கூடாதா. சரி ஓகே 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 இது இங்க விற்கலாம்டா. என்ன பண்றது பாக்கலாம்டா. பண்றான்டா. நான் சொல்றத பொறுமையா கேளு. பாரு, நான் சொல்றத பொறுமையா கேளு. அவன் என்ன பண்றான்னு நம்ம நோட் பண்ணிட்டு கிளம்பிடலாம். அவனை நம்ம அட்டாக் பண்ண போறது கிடையாது, டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையாது. அவன் என்ன பண்றான்னு கிளம்பிடலாம். ஓகேவா? எனக்கே பிளாபர் ஆகுது பாரு. பாத்துக்கலாம்டா. அவன் என்ன பண்ணான்னு நோட் பண்ணிட்டு பாத்துட்டு கிளம்பிடலாம்டா. அவ்வளவுதான். கொஞ்சம் எனக்கு அப்ரோச் பண்ணு. கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு எனக்கு. ஓகேவா? நானே தப்பா இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கேன் பாரு. காணடா அவனை. சவுண்டு கேக்குதா? உள்ளாரதான்டா இருக்கான் அவன். என்னடா நீ பேசிட்டு இருக்கலி? உள்ள போய் பாக்கலாம்டா. வேணாம்டா. டே ஏதாச்சும் பண்ணிட போறான்டா. அவன் ஒன்றும் பண்ண மாட்டான்டா. யாரா லூசு புள்ளையா இருப்பான். பயமா இருக்கான். ஒரு நிமிஷம் பாத்துக்கலாம். கேளு. அவன் உள்ளதான் இருக்கான். ஓகேவா? உள்ளார இருக்கான்னு தெரியாதடா. ஏதாச்சும் பண்ணிட போவாங்க. வாடா கிளம்புறான். உள்ள போய் பாக்கலாம்டா. நான் சொல்றது கேளு. அவன் நம்ம இருட்டில் தான் நின்றுட்டு இருக்கோம். நம்ம தைரியமா இன்னும் போகலாம்டா. அவன் உள்ளார போனா ஏதாச்சும் பண்ணிடுவான்டா. சத்தியமா ஒன்றும் பண்ண மாட்டான். பாசிட்டிவா திங்க் பண்ணு. கிளம்பலான்னு தான் தோணுது எனக்கு. நம்ம இருட்டில் நின்றுட்டு இருக்கோம். நம்ம தைரியமா உள்ள போகலாம். கீழே லைட் இருந்தால் தான் அவன்கிட்ட நம்ம மாட்டிப்போம். இதை விட பெரிய சான்ஸ் எவனுக்குமே கிடைக்காதுடா. நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரே சான்ஸ்ல போயிடுவோம்டா. நம்ம ஒன்றும் ஆகாதுடா. பாசிட்டிவா திங்க் பண்ணு. செமையான சான்ஸ். கையில என்ன வச்சிருப்பானே ஒருத்தனுக்கும் கிடைக்காது. நமக்கு கிடைச்சிருக்கு. யூஸ் பண்ணிக்கணும். உயிர் போனா மயிரா போச்சுன்னு வந்துருவியா? டே பாடா போனான்டா. கேமரா கூட ஆனாண்டா. ஆக்சுவலா எங்களுக்கு வேற வழி தெரியல. நான் உள்ள போக தான் போறேன். அவ்வளவுதான் மச்சான், புரிஞ்சுக்கடா. கொஞ்சம் பாத்துக்க. பிசாசா இருந்தா கூட பரவாயில்லடா. நீ என்ன பண்ணுவானே தெரியும். நீங்க எல்லாம் நம்பவே முடியாதுடா. நான் உள்ள போலாம் முடிவு பட்டபடி. கிளவுஸ் எல்லாம் போட்டுருக்காண்டா. அதுவும் ஆசிட் எதுவும் வச்சிருக்க போறான்டா. அதெல்லாம் இல்லடா. பாத்துக்கலாம்டா. அவன் கையில எதுவுமே இல்லடா. அவன் ஏதாவது கிறுக்கு புண்ட மாதிரி மந்திரம்லாம் சொல்லிட்டு இருக்கான். கிழக்கு பூவிறான். என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியலடா. எதுக்கு இங்க இருக்கான்? என்ன பண்றானே தெரியலடா. இவனை நம்பி நீ உள்ளார போய் பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஏதாச்சும் பண்ணானா என்ன பண்றது? போயிடலாம் வா. வாடா போனாடா. பயமா இருக்கு மச்சான் எனக்கு. வாடா. ஒரு நிமிஷம் சைலண்டா பின்னாடியே வா. கேட்கவே மாட்டான். என்னடா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கு? வயிறு எங்க இருக்கான்னு தெரியல.
டேய் இங்க என்ன சொல்ல அட்டாக் பண்ணிர போறான் சொன்னா கேடா டேய் யாரா நீ பேசிக்கடா என்னமோ பண்றான்டா கையில பின்னாடி என்னமோ வச்சிருக்கான்டா நான் பேசுறேன்டா பயமா இருக்கு மச்சான் நான் பேசுறேன்டா வாடா போயிடலாம் நீ இரு மரியாதையாவே பேசும் பயமா இருக்கு அண்ணா யார் நீங்க அவன்கிட்ட போய் யாரு நீ எல்லாம் கட்டி கேட்டு இருக்க பத்தியா இங்க தனியா என்ன பண்றீங்க ஓ யாரு ப்ரோ நீ உங்களுக்கு அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சினா இல்லையா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கையில எதுவுமே இல்ல சூத்தா கட்டுறான் பாரு டேய் வாடா போயிடலாம்டா டேய் பயமா இருக்குடா டேய் என்ன பண்றான் இது சாமி கும்பிடுறான்டா டிஃப்ரெண்டா ஏதோ பண்ணிட்டு இருக்கான்டா மேல இருந்தோம்னா கேரண்டி இல்லடா டேய் உனக்கு புரியுதா திரும்படாடா அவன் ஏதோ மந்திரம் பண்ணிட்டு இருக்கான் அவனை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நான் சொல்றது கேளுடா என்னடா கேட்க சொல்றா நம்ம இருட்டில் நின்றுட்டு இருக்கோம் அவன் கண்ணுக்கு நம்ம தெரியல அதனால சைலண்டா நிக்கிறான் அதுதான் நமக்கு சேஃப்டி இதுவே நமக்கு எல்லாம் லைட் இருந்துச்சுன்னா ஒரே போடல போட்டிருப்பான் நம்மள செத்து போய் போடுறான் வாடா போயிடலாம் இவ்வளவு நேரம் சும்மா இருக்கிறது நமக்கு நல்லதுடா போயிடலாம்டா வாடா சொன்னா பாக்குறான்டா நான் பேசுறேன் செட்டா பரவாயில்ல உனக்கு ஒன்றும் ஆகாதுடா நீ எந்த ஓப்பரா ஒன்றும் ஆகாதுன்னு சொல்ற வாடா போயிடலாம் போயிடலாம்டா சரி ஒன்று பண்ணலாம் என்னடா பண்ண சொல்றான் அமைதியா இருடா இவ்வளவு தூரம் தைரியமா இருந்தது பெரிய விஷயம் நான் வாடா போயிடலாம் அண்ணா நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்றோமா வராண்டா வாடி போலாம்டா கீழே இறங்கடா எட்டி பாக்குறான்டா போயிடலாம்டா டேய் வந்துடா சரி போ பண்ணி வர மாதிரி தான் இருக்கு போயிடலாம் பாத்துக்கலாம் வராண்டா போடா ஸ்பீடா வந்துட்டான் பாத்துடா வராண்டா எங்கடா போயிட்டு இருக்கோம் வந்துரு ஹைடாயிரம் வந்துரு உள்ள வாடா ஃபர்ஸ்ட் அமைதியா இரு என்ன பண்ண எங்க வரான்னு பார்க்கலாம் போயிடலாம்டா மச்சான் ஒரு நிமிஷம் போயிடலாம் மச்சான் தயவு செஞ்சு இங்க பாரு வாடா போயிடலாம்டா தயவு செஞ்சு
கத்தாதடா, சைலண்டாக இல்லைடா, பார்த்துக்கலாம்டா. அமைதியார் யாரா பயமா இருக்கிறாடி. அட்டாக் பண்ணிட போறாடி. கிளாடுது ஆடுதுனாடி. வராடி போய் மச்சாடி. வாடா போலாம்டாடி, அங்கதான் நிற்கிறான். சரி கிளம்பலாம், போயிடலாம்டாடி. நீ இங்கே இல்லை, நான் போகிறேன். ஓகேவா? என்னடா சொல்கிற? போயிடலாம், நான் கிளம்பலாம்டா. லூசு வாடா போகலாம். அமைதியாக இருடா. பேக்கில் இன்னொரு நைட் விஷன் கேமரா இருக்கு. சொன்னா சொல்கிறது கேளு. பேக்கில் இன்னொரு நைட் விஷன் கேமரா இருக்கு. 5 நிமிஷம் தான். நான் போயிட்டு அவன் இருக்கானா இல்லையான்னு பார்த்துடுறேன். இன்கேஸ் அவன் இந்த சைடு வந்தான்னா நீ வீடியோ எடு, கத்தி திறந்துடாத, சைலண்டாக இருக்கு. ஓகேவா? போயிடலாம். 5 நிமிஷம் தான் மச்சான். முடிச்சுட்டு உடனே வருவானே தெரியாதா, எங்க நிற்கிறானே தெரியாதா. பார்த்துக்கலாம். நம்ம இந்த ஒரே சரௌண்டிங்ஸில் தான் சுத்த போகிறோம். ஓகேவா? பார்த்துக்கலாம். போயிடலாம்டா. எனக்கு சத்தியமாக தோணுது, தப்பாக தோணுது. நம்ம இந்த ஒரே சரௌண்டிங்ஸில் தான்டா சுத்த போகிறோம். பார்த்துக்கலாமா? சொல்கிறேன், பண்ணி தொலைடா. ஓகே, சரிக்கா. இங்கே நில்லு. நைட் விஷன் கேமரா கனெக்ட் பண்ணிக்கோ. இங்கே நில்லு. ஓகேவா? ஓகே, இங்கே போயிடாத, நான் வந்துடுறேன். வீட்டில் ஒன்றுமே தெரில, எங்கே இருக்குன்னு தெரில. ஃபுல்லாக செடியாக இருக்குது பட்டீஸ். ஹலோ, எங்கே இருக்கீங்க? ஹலோ, ஆக்சுவலாக பக்கத்தில் மெயின் ரோடு இருக்குது பட்டீஸ், அதான் சவுண்டு கேட்குது. தப்பாக எடுத்துக்காதீங்க. இங்கே தான் எதுவும் பக்கத்தில் இருக்கீங்களா? அதுக்குள்ளே எங்கே போயிட்டீங்க? கிளம்பலாம். தீனா, யாருமே இல்லைடா, யாருமே காணோம்டா. தீனா, டேய், டேய் தீனா, எங்கே போனான்னு தெரியல. டேய் தீனா, டேய் தீனா, படீஸ், தீனா எங்கே போனான்னு தெரியல. அதுக்குள்ளே எங்கே போனான்னு தெரியல. இங்கே தான் நிற்க சொல்லிட்டு போனேன். டேய் தீனா, ஐயோ தொலைச்சிட்டேன். யாரு? டேய் தீனா, எங்கடா போன? ஐயோ, எங்கே போனான்னு தெரியலையே. கூட்டிகிட்டு வந்து தொலைச்சிட்டேன்னு. பேக் வேறு அவன்கிட்ட தான் இருக்குது, லைட் எல்லாமே அவன்கிட்ட தானே இருக்குது.
ஏய் தீனா, ஏய் தீனா, எங்கடா இருக்க? ஆக்சுவலாக எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எங்கே போனானே தெரியல. நானே உன்னை கூட்டு வந்து தொலைச்சிட்டேன். சொல்லிட்டாவது போயிருக்கலாம், எங்கே ஓடி தொலைஞ்சானே தெரியல. ஃபாலோ பண்ணி வர சவுண்ட்லாம் கேட்குது. என்ன பண்ணது தெரியல படி. இந்த மாதிரி நான் இந்த மர்மமான ஆளுகிட்ட மாட்டினதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் போராடி அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வெளியில ஓடி வந்துட்டேன். இன்னொரு பக்கம் அந்த மர்மமான ஆளுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தீனாவும் அந்த ரூமை விட்டு வெளியில ஓடி போயிட்டான். தீனா என்கிட்ட ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் கிளம்பிடலானே சொல்லிட்டு இருந்தான். அங்க இருக்கிறது ரிஸ்க்னு எனக்கு தெரியும், பட் ரிஸ்க் எடுத்தா தான் லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு வரப்ப எனக்கு வேற ஆப்ஷனே தெரியல. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டு பிள்ளையா என்ன நினைச்சு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற அந்த குட்டி குட்டி சப்போர்ட் தான் என்ன அடுத்த கட்டத்துக்கு ஓட வைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம எனக்கு அது பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். இப்படிக்கு உங்கள் பீஸ்லி பிரசாந்த். லவ் யூ ஆல். உங்க வீட்டுல நடக்கிற பர்த்டே பார்ட்டி, மேரேஜ் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் பெஸ்ட் அண்ட் சீப்பான பிஸ்கட்ஸ், சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நீங்க ஆஃபர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த ப்ரோமோ. JKR ஸ்பைசஸ்னு புதுசா ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஷாப்ல உங்களுக்கு தேவையான பிஸ்கட்ஸ், சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ் அண்ட் சம் கிராசரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் பெஸ்ட் அண்ட் சீப்பா கிடைக்குது. இதோட சேர்த்து இவங்க நிறைய டாய்ஸ் அப்புறம் கிஃப்ட் எல்லாம் பெஸ்ட் அண்ட் சீப்பான பிரைஸ்ல சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம நீங்க பீஸ்ஃபுல்லா ஸ்டே பண்றதுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இவங்க அரேஞ்ச் பண்ணி தராங்க. இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க டோர் டெலிவரி ஃபீச்சரும் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ஷாப்போட ஃபுல் டீடைல்ஸ் அண்ட் லொகேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம போயிட்டு செக் பண்ணுங்க. உங்களோட ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸை கலர்ஃபுல் மெமரிஸா மாத்திர இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க கிட்ட நீங்க பே ஆர் மீன்னு சொல்லிட்டு ஏதாவது ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் buddies. Let's eat and bloody sweet.